हर नम पार्वती पतजे हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் व्रजामि சரணம் ஹரிம் யஸ்ரீவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்கலாः தயோகோ சம்ஸ்ப்ரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்கலம். அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு தினம். பற்பல பிறவிகளிலே நாம் செய்திருக்கக்கூடிய மகோன்னதமான ஒரு புண்ணிய பேரு இன்றைய தினத்திலே கூட்டித் தருகிறது. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு என்பது மறைமொழி. காலத்தினால் அறிய முடியாத உலகத்தினுடைய சிருஷ்டிக்கிரமத்திலே எவை இருந்தால் சிருஷ்டிக்க முடியும், பிரம்மாண்டத்திலே அடங்கி இருக்கக்கூடிய தத்துவங்களை எவ்வாறு ஒன்று கூடி அனுபவிக்க முடியும் என்று கூட்டித் தந்தருளுவதற்கு உரிய ஒரு திருத்தலம், தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று எல்லாவற்றாலும் ஒரு உயர்வான ஒரு தலத்திலே நாம் கால் பதித்து இறைவனை நெக்குருக வழிபட்டு முதலிலே இறைவனை அனுபவிப்பதற்குண்டான பேரினை பெறுவதற்குறித்தான சிவாலயத்திலே அமர்ந்து கொண்டு இறைவனை நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அன்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் இது. ஆன்மாவை பற்றி அறிவதற்கு உரித்தான ஒரு தலம் இது. முக்தி பெறுவதற்கு உரித்தான ஒரு தலம் இது. இப்பிறவியினுடைய சம்பூர்ணமான ஒரு நிலையை இறைவனுடைய சரணார விந்தத்தை அடைவதற்கு ஹேதுவான தலம் இது. இத்தனை சிறப்புகளை எல்லாம் உடைய இவ்வாலயத்திலே கருவறையிலே மூலவர் கிடையாது. கருவறைக்கு எதிர்த்தாற்போர் இருக்கக்கூடிய வாகனம் நந்தி கிடையாது, கொடிமரம் கிடையாது. ஆலயத்தை நாம் உற்று நோக்கி கவனித்தால் இறைவனை நாம் வழிபடும் பொழுது இறைவனுக்கு காண்பிக்கக்கூடிய தீபாராதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக தருவது கிடையாது. இப்படி அற்புதங்கள் கூட்டித் தரும் ஆவுடையார் திருப்பெருந்துறை திவ்யக்ஷேத்திரத்திலே தற்பொழுது சங்கமமாகின்றோம். சத் சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்வமோ